கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து புது உச்சத்தை தொட்டுள்ளது. வெயிலின் தாக்கம் காரணமாக மக்கள் சந்திக்கும் இன்னல்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தில் கடந்த மாதத்தில் ஆரம்பித்த வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து தற்போது 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி புதிய உச்சத்தை பல மாவட்டங்களில் அடைந்துள்ளது. இந்த வெயிலின் தாக்கத்தால் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவு 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி சுட்டரித்துள்ளது. காலை 6 மணி முதலே துவங்கும் வெயிலின் தாக்கமானது படிப்படியாக உயர்ந்து நண்பகல் 12 மணி அளவிலெல்லாம் 110 டிகிரி வெப்பத்தை தாண்டி வெப்ப அலையாக வீச தொடங்கிவிடுகின்றது. இதனால் 11 மணி முதல் 3 மணி வரை பொதுமக்கள் வெளியில் செல்லாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். இந்த வெயிலின் தாக்கம் குறித்து காப்பரமத்தியைச் சேர்ந்த இல்லத்தரசி யசோதா தெரிவிக்கையில், வீட்டில் நம்ம அடுப்பில் தனியாக சுடு தண்ணி வைக்க வேண்டிய தேவையே இல்லை போலங்க. எந்த பைப்பை எடுத்தாலும் தண்ணி சூடாக தான் வந்துட்டுருக்கு. ஈவன் குடிக்கிற தண்ணியே பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்டர்லேருந்து குடித்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா தான் தண்ணியோட ரியல் டேஸ்ட்டே தெரிகிற மாதிரி இருக்குது. அதனால் எல்லாருமே ரொம்ப பாதிப்பாக தான் இருக்காங்க. வெளியில் போகிறவங்களும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாத்துக்கும் ரொம்ப பாதிப்பாக தான் இருக்குது. நம்ம இதில் என்ன பண்ணிக்கணுன்னா, கொஞ்சம் இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துகிட்டு குழந்தைங்கள எப்படி பெரியவங்களை எப்படி பார்த்துக்கணுன்னு நம்ம கடைப்பிடிச்சிட்டோம்னாவே வெயிலை கொஞ்சம் சமாளிக்க முடியும். கடந்த சில தினங்களாகவே கரூரில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. முதலில் சதத்தை தொட்ட வெயில் நாளுக்கு நாள் படிப்படியாக உயர்ந்து தற்போது 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தை கடந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சொல்லனாத உயரத்திற்கு ஆளாகியுள்ளனர். மதிய வேளையில் வெளியில் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகுகின்றனர். இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் முகத்தை மூடிக்கொண்டும், சாலையில் நடப்போர் குடைவிடுத்தபடியும், தலையில் முக்காடு போட்டுக் கொண்டும் பெரும் அவதிக்கு மத்தியில் செல்கின்றனர். இது குறித்து சமூக ஆர்வலர் பாலசுப்ரமணியன் கூறுகையில், கடந்த சில நாட்களாக காப்பரமத்தியில் 111 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் பதிவாகி தமிழ்நாட்டிலேயே அதிக வெப்பம் பதிவான இடமாக மாறியிருப்பதாக தெரிவித்தார். கடந்த 40 ஆண்டுகளில் காணாத அளவு வெப்பம் தற்போது உள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் தெரிவிக்கையில், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இதுவரைக்கும் இது மாதிரியான வெப்பத்தை நம்ம பார்த்ததில்லை. ஒரு 106, 107, 108 வரும். 112 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த 50 ஆண்டு காலங்களில் இந்த வருஷம்தான் இந்த 112 டிகிரி ஃபாரன்ஹீட்டுங்கிறது ரீச் ஆகிருக்குது. இதுக்கு அறிவியல் வல்லுநர்கள், சீதோஷ்ண நிலை ஆய்வாளர்கள்லாம் பலவேறு காரணங்களை சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து வீதிகளும், பஞ்சாயத்தில் இருக்கிற நம்ம பகுதிகளில் இருக்கிற அனைத்து வீதிகளும் எல்லாமே ஒரு கான்கிரீட் ரோடாகவோ அல்லது பேவர் பிளாக் ரோடாகவோ மாற்றப்பட்டு விட்டுருச்சு. அது இல்லாமல் பரமத்தியை சுற்றி பிரபலமாக இருக்கிற தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரஷர் தொழில். இப்போ நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம அந்த க்ரஷரில் கொடுக்குற ஜல்லிகள் இல்லாமல் நம்மளோட வாழ்வாதாரத்தை அல்லது நம்மளுடைய கட்டமைப்பை, நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நிச்சயமாக டெவலப் பண்ண முடியாது. நமக்கு அது நிச்சயமான தேவைதான். ஆனால் அதன் மூலமும் இது அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கருதலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலும் இது குறித்து தெரிவித்த அவர், கடந்த 2 மாதமாக தொடரும் வெயிலால் மாம்பழ சீசன் சாகுபடி வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். அதிக வெப்பம் காரணமாக மரத்தில் உள்ள பூக்கள் பெரும்பாலும் கொட்டிவிட்டதாகவும் 5 விழுக்காடு மட்டுமே விளைச்சல் இருந்ததாகவும் தெரிவித்தார். இந்த பீரியட் நம்ம எல்லார் கையிலையும் ஒரு மாம்பழம் இருக்க வேண்டிய சீசன். ஆனால் மாம்பழமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. என்ன காரணம்னா, இந்த வெப்பம் இன்னைக்கு உச்சபட்சமாக இருந்தாலும் கூட இதனோட வெப்பத்தினோட தாக்கம் ஒரு மாதம் 2 மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அனைத்து பூக்களும், மாமரத்தில் இருந்த பூக்கள் எல்லாமே கொட்டி போயிடுச்சு. இன்றைக்கி ஒரு 5%, 10% காப்பு தான் இருக்குதுங்க. இந்த வருஷத்தில் நமக்கு இப்போ கிடைக்க வேண்டிய மாம்பழம் சுத்தமாக கிடைக்காம போயிடுச்சு. இது மாதிரி இன்னும் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வருதுங்கிறத நம்ம இன்னைக்கு சொல்ல முடியல. பின்னாடி மேபி லேட்டராக நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு. இதே நிலை நீடித்தால் குழந்தைகள், முதியவர்கள் மட்டுமின்றி விலங்குகளும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகும் நிலை உருவாவதாக கவலை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். வெயிலின் தாக்கத்தால் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் காய்ந்து வருகின்றது. அது மட்டுமின்றி ஆடு, மாடு, கோழி, நாய் உள்ளிட்ட விலங்குகளும் வெயிலின் தாக்கத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறி வருகின்றன. தற்போது அக்னி நட்சத்திரம் எனும் கத்திரிவைகள் துவங்கி உள்ளதால் அடுத்து வரும் நாட்களில் வெப்பம் மேலும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
சத்தியம் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் செல்வராஜுடன் செய்திக்குழு.